ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு குட்டியா ஒரு அறுவடை பண்ண போறேன் என்னோட குட்டி மாடி தோட்டத்துல இருந்து. என்னன்னு பார்க்கலாமா? இந்த பேஸ்கெட்ல இருக்கிற கீரைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை பண்ண போறேன். இது நான் மணி பிளான்ட் நட்டு வச்சேன். அந்த விதைகள் போடும்போது மொத்த விதைகளுமே வரல, 1-2 தான் வந்திருக்கு. பொன்னாங்கண்ணி கிளைகள் நட்டு வச்சிருந்தேன், அது ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து ஒரு கலவையா ஒரு கீரையை நம்ம இன்னைக்கு கடைஞ்சிடலாம். பழையா எல்லா கீரைகளும் போட்டு சூப்பரான ஒரு கீரை கடையல் இன்னைக்கு பண்ணிடலாம். இன்னைக்கு பாருங்க, இதுதான் என்னோட மாடி தோட்டத்துல வந்திருக்க கீரைகள். கொஞ்சமா தான் வந்திருக்கு, ஆனாலும் நான் பறிச்சுட்டேன். ஏன்னா இப்போ காய்கறி எதுவும் இல்லை, நான் எதுவும் வாங்குற மாதிரி ஐடியாவும் இல்லை, எனக்கு வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். அதனால இருக்கிற கீரையை வச்சு இன்னைக்கு அறுவடை செஞ்சு ஒரு குட்டியா ஒரு கடல் பண்ணிட்டு பண்ணலான்னு ஒரு பறிச்சாச்சு. இதில் என்னென்ன கீரை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை இருக்குது, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அதுக்கப்புறம் பசலைக்கீரை இருக்குது, அதுக்கப்புறம் சிறுகீரை, மணத்தக்காளியும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சமாக அறுவடை செஞ்சாலும் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பருப்பு கடல் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், see you மக்களே.